வணக்கம். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது தமிழ் புத்தாண்டு vlog. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் இங்க பாரு, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ காலையில் 7 மணி, நல்லா வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போல்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி தான் வெளிச்சமாக இருக்கும். ஈகன் இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வாசலை மட்டும் கூட்டி வச்சுருந்தேன். ஈகன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு அவங்க அப்பா ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா நான் கோலம் போட்டுட்டு இருந்தேன். லோகனும் கோலம் போடணுன்னு கேட்டுட்டு இருந்தான். அவனுக்கு தனியாக அங்கே போடுன்ட்டு, அவனுக்கு எல்லோ கலர் தான் ரொம்ப பிடிக்குது, அந்த கலர் கொடுத்து போட சொன்னேன். ஸோ கோலம் ரொம்ப ரெகுலராக போடுறதில்ல, ஏன்னா இங்கே குளிர்லாம் இருக்கும்ல, அதனால இப்போ ஆனால் விசேஷ நாளுக்கு முடிஞ்ச அளவு கோலம் போட ட்ரை பண்ணுவேன் நான். அடுத்து கோலம் போட்டுட்டு பூஜை ரூமை செட் பண்ணி வச்சுட்டேன். இந்த தடவை முத நாளே எதுவும் நான் செட் பண்ணலை. ஆனால் காலையில் எல்லோரும் கிளம்பி போனதுக்கப்புறம் பொறுமையாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சேன். நான் எல்லா வருஷப்பிறப்பு அப்பவுமே மா, பலா, வாழை இது 3 வச்சு சாமி கும்பிடுவேன். அதே மாதிரி நிறைய வெரைட்டி வெஜிடேரியன் சாப்பாடு சமைப்பேன். யூஸ்வலாக யாரையாவது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இன்வைட் பண்ணுவோம். பட் அது வீக் டேனால யாரையும் கூப்பிட முடியல. இதெல்லாம் தான் நான் சமைச்சேன். இதை நான் எப்படி சமைச்சேன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம ஒரு விசேஷ நாளோ இல்லை கெஸ்ட்டை நம்ம இன்வைட் பண்ணுறோன்னா வெஜிடேரியனில் ரொம்ப ஈஸியாக ஆனால் நிறைய வகையான சாப்பாடு எப்படி செய்யலான்றது ஒரு ஐடியா நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே பிளான் பண்ணி வச்சுக்கணும், எழுதி வச்சுக்கணும். என்னென்ன காய் வேணுமோ அதை வாங்கிட்டு வச்சுட்டேன். அடுத்து எதெல்லாம் ஊற போடணுமோ காலையில் ஒரு சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் ஊற வச்சேன், புளி அதெல்லாமே. அடுத்து லோகனை வெளியில் விளாட சொல்லிட்டு அப்பப்போ டிவி பார்த்துட்டு அந்த மாதிரி தான் நானும் லோகன் மட்டும்தான். ஸோ மத்தியானத்துக்கு மேலே சமைக்க ஆரம்பித்தேன், ஏன்னா டின்னருக்கு தான் நாங்கள் இதை சாப்பிட போகிறோம். லோகன் வெளியில் தண்ணி வச்சு விளாண்டுட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு நான் பருப்பை வேக வச்சிட போகிறேன். பருப்பு நான் துவரம் பருப்பு சாம்பாருக்கும், இது கடலைப்பருப்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு கொஞ்சம் இது கூட்டு, அதுக்கப்புறம் பாயசத்துக்கு கொஞ்சம். ஸோ இதை ரெண்டையும் ஃபஸ்ட்டு நான் வேக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி குக்கர் நமக்கு இருக்கிறது நம்ம நிறைய சமைக்கும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அந்த கேரியர் இன்னும் சின்னதாக ஒரு 4 இந்த மாதிரி இருந்தால் கூட்டுக்கெலாம் கூட நம்ம வேக வச்சு சீக்கிரம் செஞ்சிடலாம். நான் நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி வாங்கணுன்ட்டு இருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா பாயசத்துக்கு வேக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் கட் பண்ண போகிற வெஜிடபிள் கேபேஜ். ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸ் பொரியல், ஏன்னா கேபேஜ் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுக்கு வெங்காயம்லாம் நான் எதுவும் போடலை, தாளிப்பு போட்டு காய் போட்டு வதக்க போகிறேன். யூஸ்வலாக நம்ம நிறைய பேருக்கு சமைக்கும்போது ஈஸியாக கட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி எல்லாமே ஒரு தனி காயாக போட்டு தான் செய்ய போகிறேன். ஒரே ஒரு அவியலுக்கு மட்டும்தான் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் போட்டேன். ஸோ அந்த மாதிரியான வெஜிடபிளை நம்ம சூஸ் பண்ணோன்னா நிறைய சீக்கிரம் சமைக்கலாம், நிறைய வகையும் சமைக்கலாம். நமக்கு வீட்டில் தனியாக சமைக்கும்போது பொறுமையாக சமைக்கிற வெஜிடபிள்லாம் சமைக்கலாம். பட் ஒரு பல்காக செய்யும்போது இந்த மாதிரி நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேபேஜ் பொரியல் செஞ்சிட்ருக்கேன். நார்மலாக தாளிப்பு போட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் சீரகம், அப்புறம் வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா எல்லாமே ஈவனாக ரோஸ்ட் ஆனோன்னே கடுகு தன்னால் வெடிச்சிரும். ஸோ இது வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது வதக்கிட்டே இருக்கும்போது மாங்காய் பச்சடிக்கு நெக்ஸ்ட் தோல் சீச்சு மாங்காயை கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த சைட் ஜவ்வரிசி கொஞ்சம் வெந்துருச்சு. ஸோ சேமியா அடுத்து நான் போடுறேன். நான் இன்றைக்கி செய்ய போகிறது ஜவ்வரிசி, சேமியா, அப்புறம் பருப்பு, தேங்காய் பால் இதெல்லாம் போட்டு ஒரு சிம்பிளான பாயசம். நெய் போட்டு எதுவும் செய்யலை, ஏன்னா எங்களுக்கு செய்கிறதுனால. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு கேபேஜ் வெந்துருச்சு. ஸோ எண்டில் தேங்காய் பூ போட்டு அதை இது பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியும் வெந்துருச்சு, இதுவும் சேமியாவும் வெந்துட்டுருக்கு. நான் இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செஞ்சிட்ருந்தேன், ஏன்னா நான் அடுத்தடுத்து அப்படியே வேலை பார்க்கும்போது இது மெதுவாக ரெடி ஆகிட்டே இருக்கும். இப்போ கேபேஜ் பொரியல் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு, சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும் இந்த பொரியல். அதுக்கப்புறம் இதை நான் செஞ்சு முடித்தோடனே இமீடியட்டாக நான் மாற்றி வச்சுட்டு அதே பேனை தான் ரீயூஸ் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு விசிலும் வந்துருச்சு, பருப்பெல்லாம் அது ப்ரெஷர் அடங்குறதுக்குள்ளே நான் சைட் டிஷ்ஷில் 2-3 இது செஞ்சு வச்சுருவேன். அடுத்து இப்போ நான் செய்ய போகிறது மாங்காய் பச்சடி. செஞ்ச பாத்திரத்தை நம்ம உடனே சமைக்கிறதுனால சோப் போடணும்னு இல்லை, டக்குன்னு வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடிக்கு சேம் அதே தாளிப்பு தான். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய், சீரகம் இதெல்லாம். இது பேசிக்காக நிறைய சைட் டிஷ்க்கு நமக்கு தாளிப்பாக வரும்.
கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். மாங்காய் வந்து நம்ம மாங்காய் பச்சடிக்கு எப்படி வாங்கணும்னா செங்காயாக இருக்கணும், கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் இனிப்பு அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைனாலும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நிறைய வெல்லம் போட்டுக்கணும். ஆனால் மாங்காய் பச்சடிக்கு வந்து இந்த மாதிரி காய் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் வந்து ரொம்ப சிம்பிளாக ஆனியனே இல்லாமல் செய்யக்கூடியது தான். டக்குன்னு வந்து இது எனக்கு வந்து ஆக்சுவலாக மாங்காய் பச்சடியில் வெங்காயம் போட்டு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டிஷ் பண்ணுறதுனால நான் சிம்பிளாக செய்கிறேன். அதை வந்து நான் வேக விட போகிறேன். நல்லா அதை வெந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே அடுத்து நான் செய்ய போகிறது பரங்கிக்காய் புளிக்கறி. பரங்கிக்காய் புளிக்கறிக்கு வந்து பரங்கிக்காய் வந்து நம்ம இந்த மாங்காய் வேகிற கேப்பில் நல்லா வெட்டி வச்சுக்கிறேன். புளிக்கறிக்கு வந்து நான் வேறு எதுவுமே இன்றைக்கி போட போகிறதில்ல, வெறும் புளியும் சாம்பார் பொடி இதை வச்சு வந்து ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான ஒரு பரங்கிக்காய் புளிக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புளி சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே நான் தாளிக்கிறது வந்து வெந்தயமும் சோம்பும். இது ரெண்டுமே வந்து நம்ம வயிற்றுக்கும் நல்லது. புளிப்பு காரம்லாம் ஜாஸ்தி இருக்கும்போது இது ரெண்டும் நம்ம தாளிக்கும் போது நம்ம டைஜஷனுக்குமே நல்லாயிருக்கும். புளிக்கறி வந்து நல்ல புளிப்பாக செய்வேன். இது தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் செய்கிறேன் நான் எல்லாமே. அதனால் வந்து இதுக்கும் வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லை, தாளிப்பு போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து கருவேப்பிலை இது பரங்கிக்காயும் சேர்த்து நான் வந்து வேக விட போகிறேன். இதை வந்து நான் எங்கள் சைடு பரங்கிக்காயின்னு சொல்லுவோம், ஒரு சில பேர் மஞ்சள் பூசணிக்காயின்னு சொல்லுவீங்க. ஸோ இதை வந்து லைட்டாக தண்ணி, ஏன்னா இது சீக்கிரம் வெந்துடும் நம்ம மூடி போட்டு வேகும் போதே. எனக்கு வந்து இதில் வந்து புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் அது ரொம்ப நல்லா செய்வாங்க எங்கள் அம்மா. அதே மாதிரி இந்த மாங்காய் பச்சடியும் பரங்கிக்காய் புளிக்கறியும் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் திருவிழாவில், எங்கள் அம்மா ஊரில் திருவிழாவில் வந்து அந்த கோயில் சாப்பாடில் கண்டிப்பாக இது ரெண்டுமே இருக்கும். சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து இப்போ எனக்கு சேமியா வந்து வெந்துருச்சு. அது பருப்பை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இந்த பருப்பு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் கூட்டுக்கும் இது பாயசத்துக்கும் வந்து நான் ஒன்றா வேக வச்சுருந்தேன். ரொம்ப கம்மியான பருப்பு ஆட் பண்ணால் போதும். பாயசம் மட்டும் நான் பக்கத்தில் கொடுக்குறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருந்தேன் இங்கே உள்ளவங்களுக்கு கொடுக்குறதுக்கு. மற்ற இதெல்லாமே வந்து நம்ம வீட்டில் இது வந்து இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் தாராளமாகவே சாப்பிட்லாம். அடுத்து வந்து நான் சாம்பார் பொடி வந்து போட்டிருக்கேன். இந்த தனியாக செய்யும்போது நம்ம புளிக்கறி வந்து வேறு மாதிரி செய்வோம். பட் இன்றைக்கி நான் செய்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்ம சமைக்கிறதுக்கு. அதனால் வந்து வெந்தோடனே நம்ம சாதாரண சாம்பார் பொடி உப்பு போட்டு அதை புளி தண்ணி ஊற்றி அதை வந்து கொதிக்க விட்டுட்ருக்கேன். இதெல்லாமே இப்போ எனக்கு மாங்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஓரளவுக்கு கொலைய வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் லைட்டாக கரண்டி வச்சு மசிச்சு விட்டு வெல்லம் சேர்க்குறேன். மாங்காய் பச்சடியில் வந்து நிறைய வெல்லமும் மாங்காய் வேக விடும் போது கொஞ்சம் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ மாங்காய் பச்சடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பீஸாகவும் இருக்கணும், அதே சமயம் கொஞ்சம் மசிச்சும் இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் செய்வேன். அடுத்து வந்து பரங்கிக்காய் புளிக்கறிக்கு வந்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்தா போதும், சும்மா 1 ஸ்பூன் சேர்த்தோம்னா போதும். அடுத்து வந்து மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூள் இது ரெண்டுமே 2 இதுக்குமே ஆட் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் இது ரெண்டுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரெண்டும் ரெடி ஆனோடனே இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த டிஷ் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ஆகிற மாதிரி தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். வெஜிடபிளுமே மோஸ்ட்லி வந்து எல்லா வருஷப்பருப்புக்குமே மாங்காய் பச்சடியும் பரங்கிக்காய் புளிக்கறியும் வந்து நான் செய்வேன், அவியல் எல்லாமே. பட் மாங்காய் பச்சடி வந்து அப்போ மட்டும்தான் செய்வேன் நான். பாயசத்துக்கு வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஏலம் சுக்கு தேங்காய் இதெல்லாமே அரைச்சி கெட்டியாக பால் எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிவிட்டு, நான் இன்றைக்கி வந்து சுகர் தான் ஆட் பண்ணுறேன். பாயசத்தில் வந்து இந்த மாதிரி வெறுமனை செஞ்சு அப்பளத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். நான் எதுவும் நெய் ஊற்றி முந்திரியெல்லாம் போட்டு தாளிக்கல. அவ்வளோவா வந்து பாயசம் எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. பட் செய்யணும், அதே மாதிரி பக்கத்தில் கொடுக்கணுன்றதுக்காக செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெல்லமும் ஆட் பண்ணிக்கிட்டேன் பாயசத்தில். இது வந்து சாம்பாரும் கூட்டும் இது சுரக்காய் போட்டு ஒரு கூட்டு வந்து பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம செய்கிற வெஜிடபிள் எல்லாமே தனியாக செய்யும்போது அந்த எல்லா டிஷ்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த காயோட டேஸ்ட்டு கரெக்டாக தெரியும். இப்போ சாம்பார் வந்து நார்மலாக நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கி விட்டுட்டு நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்க வெஜிடபிள் வந்து முருங்கைக்காய்.
முருங்கைக்காய் வந்து எனக்கு ஃப்ரோசன் பேக் தான் இங்கே கிடைக்கும். நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலுமே முருங்கைக்காய் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அதனால் வந்து முருங்கைக்காய் சாம்பார் சூஸ் பண்ணியிருக்கேன். மாங்காய் பச்சடியும் மாங்காய் வந்து அவியலுக்கும் போடுறதுனால நான் இன்றைக்கி வெறும் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் செய்கிறேன். முருங்கைக்காய் சாம்பார் செஞ்சுட்டு அதை வதக்கி விடும்போது நான் சுரைக்காய் வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு பெரிய காயிலேருந்து பாதி தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். சுரைக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து சுரைக்காய் வந்து அடிக்கடி நம்ம சேர்த்துக்கலாம். நீர்க்காய்கள் நம்ம நாட்டு காய்கள் எல்லாமே வந்து ஒரு காய்க்கும் ஒரு தன்மை இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டும் இருக்குது. அதே சமயம் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. எனக்கு நம்மளோட நாட்டுக்காய் வந்து ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்லேயுமே வந்து நிறைய நான் வந்து நாட்டுக்காய் யூஸ் பண்ணுவேன் நான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூட்டுக்கு வந்து நான் இன்றைக்கி தாளிக்க போகிறது வந்து கடுகும் சீரகம் மட்டும்தான். எல்லாத்துலேயுமே பருப்பு போட்டதுனால இதில் வந்து நான் அது உளுந்து பருப்பு போடலை. ஸோ கடுகும் சீரகம் நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு வரமிளகா காரத்துக்கு போடுறேன். அதுக்கப்புறம் வந்து சுரைக்காய் வந்து அதோட சேர்த்து வேக விட போகிறேன். சுரைக்காய் வந்து நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடணும். எனக்கு வந்து நான் சொன்னேன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய சமைக்கும்போது சின்ன சின்னதாக அடுக்கு உள்ளது வாங்கியிருந்தா கூட்டுக்கு அவியலுக்குமே நம்ம சேர்த்து வந்து வேக வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து இன்னொன்று நான் ரொம்ப கொஞ்சம் எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுனால நான் அப்படியே பொறுமையாக செஞ்சிட்ருந்தேன். பட் இப்படி செஞ்சாலுமே நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நிறைய பேருக்கு செய்யும்போது வெஜிடபிளை வந்து நம்ம முன்னாடியே கட் பண்ணி வச்சோன்னா எல்லாமே செய்கிறதுக்கு ஈஸி. ஆனால் நம்ம ஒரு ஃபேமிலிக்கு செய்யும்போது எல்லாம் ஒன்று ஒன்று ரெடி ஆகும்போதே நம்ம அடுத்த வெஜிடபிளை வந்து கட் பண்ணலாம். இப்போ சுரைக்காயை வந்து ஆட் பண்ணி நல்லா லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வந்து இதை வேக விட போகிறேன். ஏன்னா சுரைக்காயிலேருந்துமே தண்ணி வெளியில் வரும், அதுவே நல்லா வெந்துடும். இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேக விட போகிறேன். அப்புறம் வந்து எனக்கு முருங்கைக்காவும் நல்லா வதங்கிருச்சு, பருப்பு வெந்துருச்சு. அடுத்து வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு சாம்பார் பொடி வச்சு ஃபஸ்ட்டு வந்து கல்யாணம் ஆன புதுசில் நான் சமையல் வந்து வீட்டில் அரைச்சி கொடுத்த இந்த சாம்பார் பொடி வச்சு ஃபஸ்ட்டு 3 வருஷம் சமையல் வந்து இதில் தான் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு தடவை நான் ஆக்சுவலாக இந்தியா போயிருக்கும்போது அம்மாவோட ரெசிபி எடுக்கணும்னு நினச்சேன். சாம்பார் பொடி எடுக்க முடியல. எல்லா டிஷ்ஷுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து சாம்பார் வந்து கொதிச்சிட்ருக்கு. அடுத்து நான் இது சுரைக்காய் வந்து வெந்துருச்சு, பரங்கிக்கானே வந்துட்டுருக்கு. சுரைக்காய் வந்து வெந்துருச்சு. அடுத்து நான் ஆட் பண்ணுறது வந்து பருப்பை வந்து அதுக்கு ஆட் பண்ணிடுறேன் ஃபுல்லாக. பருப்பு அந்த நம்ம கூட்டுக்கு வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு போட்டு நம்ம செஞ்சோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அடுத்து நான் அவியலுக்கு வந்து தண்ணி வச்சுருக்கேன். அவியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வெஜிடபிளையும் ஒன்றா போட்டும் வேக விடலாம். ஆனால் தனித்தனியாக நம்ம ஒரு காயாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணிட்டு வந்தால் அவியல் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஃபஸ்ட்டு வந்து லேட்டாகிற வெஜிடபிளாக ஃபஸ்ட்டு வேக விடணும். கேரட் வந்து கொஞ்சம் ஹார்டான வெஜிடபிளாக இருக்கும். அதனால வந்து நான் அவியலுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த சைடு எனக்கு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து சாம்பார் பருப்பு சேர்த்து கொஞ்சம் கொதிச்சிருச்சு. அதனால் புளி தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் இது ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நான் அவியலுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவியலுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கேரட் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து பீன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இது ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ரெண்டையுமே நம்ம வந்து இப்போ ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சு. தேங்காய் பூ ஆட் பண்ணோடனே நான் வந்து கூட்டு வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து சாம்பாரும் வந்து புளி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக நம்ம வச்சுக்கணும் சாம்பார், ஏன்னா அதுக்கடுத்து கெட்டியாகிடும். இப்போ வந்து கேரட் வெந்துட்டுருக்கு. கேரட் வந்து ஒரு ஹாஃப் குக் ஆனதும் நான் வந்து பீன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். பீன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா சேப்பக்கிழங்கு வந்து ஒரு கிழங்கு வந்து ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வேக விடுறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் தண்ணி கூட வச்சுருக்கேன். தண்ணியை வந்து கொஞ்சம் கீழே ஊற்றிடுவேன். ஊற்றணும்னு அவசியம் இல்லை, பட் நான் வந்து சீக்கிரம் ரெடி ஆகணும்னு தண்ணி வந்து கொஞ்சம் கீழே ஊற்றினேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது உருளைக்கிழங்கு ரோஸ்ட் வந்து பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு வந்து மசால் மாதிரி வெங்காயம் தக்காளி சில்லி பவுடர் இது மட்டுமே போட்டு இது உருளைக்கிழங்கு வந்து வேக வைக்கல. என்கிட்ட பேபி பொட்டேட்டோஸ் இருந்துச்சு. அதை வந்து நான் லைட்டாக தோல் சீச்சிட்டு ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு போட்டு மசால் மாதிரி பண்ண போகிறேன்.
இது வந்து நார்மலாக நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்சு செஞ்சாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்குக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது சாம்பாருக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். அடுத்து நான் ஆட் பண்ணியிருக்க வெஜிடபிள் வந்து வாழைக்காய்க்கு அப்புறம் லாஸ்ட்டாக தான் வந்து மாங்காய் போட போகிறேன் நான். ஏன்னா கரைஞ்சிரும் மாங்காய், அதனால் வந்து அது வாழைக்காய் சேர்த்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக கார்லிக் பவுடர் வந்து நான் போட்டிருக்கேன். நம்ம பூண்டையும் நச்சு போடலாம், நான் வந்து கார்லிக் பவுடர் இருந்ததுனால அது போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி, கார்லிக் பவுடர், சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றி கருவேப்பிலை போட்டு இதை வந்து மூடி போட்டு வேக விட போகிறேன். அது பாட்டில் வெந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து அடுத்த டிஷ்ஷெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டேன். இன்னும் சாதம் வச்சு ரசம் வச்சு அப்பளம் வடை இது செய்யணும். ஸோ இதெல்லாமே வந்து உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்கு. அடுத்து வந்து நான் அது அவியலுக்கான காயும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. கொஞ்சமாக தண்ணியை மட்டும் கீழே ஊற்றிட்டு மாங்காய், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாமே ஆட் பண்ணி இதை வந்து வேக விட போகிறேன். மாங்காய் வந்து ஆட் பண்ணோடனே டக்குன்னு வெந்துடும். இதெல்லாமே வெந்ததுக்கப்புறமா இதை வந்து நான் தாளிக்கெல்லாம் போகிறதில்ல. ஸோ இதுக்கு வந்து என்ன, நம்ம அவியலுக்கு யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரியும், பேசிக்காக நம்ம வந்து தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்பவும் கொரகொரப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நைஸாக அரைச்சா டேஸ்ட் நல்லா வராது அவியலுக்கு. அரைச்சதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது ரெடி ஆகிட்டே இருக்கும்போது ரைஸும் வச்சுட்டேன். ரைஸ் வச்சதுக்கப்புறம் நான் இது அவியலுக்கு வந்து நான் கொஞ்சமாக கெட்டி தயிரை, நமக்கு கொஞ்சம் புளிப்பான தயிராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், தயிர் ஆட் பண்ணி தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதை அவ்வளோதான். அந்த அவியல் வந்து தயிர் ஆட் பண்ணாலே ஆஃப் பண்ணிடணும். இது வந்து ரசத்துக்கு வந்து பூண்டு, சீரகம், மிளகு இது எல்லாமே நுணுக்கிட்டுருக்கேன். ரசம் வந்து நான் இன்றைக்கி எப்படி வைக்க போகிறேன்னா, தாளிக்காமல் நம்ம கையிலே வந்து எல்லாத்தையுமே ஒன்றா பிசைஞ்சு விட்டு கொதிக்க விட போகிறோம். இந்த ரசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் நுணுக்குன்னு அதை போட்டுட்டு அது பச்சை மிளகா போட்டால் நல்லாயிருக்கும், பட் பசங்களுக்காக நான் போடலை. கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, தக்காளி, மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு புளி தண்ணி, உப்பு ஆட் பண்ணி இதை நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நுர வர்ற வரைக்கும் அதை வந்து நம்ம அதை அப்படியே விட்டுறணும். இப்போ எனக்கு வந்து அவியல் ரெடியாகி முடிச்சிருச்சு. அடுத்த ரசம் ரெடி ஆகிட்டுருக்கு, சாதம் ரெடி ஆகிடுச்சு, உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து அப்பளம் பொரித்து இதை வடை செய்ய போகிறேன். அப்பளம் வந்து இந்த மாதிரி அப்பளம் தான் வந்து நமக்கு இந்த சாப்பாடுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உளுந்து அப்பளம். இதை வந்து நல்லா பொரிச்சதுக்கப்புறமா நான் இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு வடை தான் செய்கிறேன். உளுந்து வடை செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். நான் கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் எங்கள் வீட்டில் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து கடலைப்பருப்பு வடை தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து கடலைப்பருப்பு வடை செஞ்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக கடலைப்பருப்பு வடை வந்து பர்ஃபெக்டான ஒரு டெக்ஸ்சரில் வரல, பட் ஓரளவுக்கு நல்லா வந்துருந்துச்சு. அது நான் வடை மட்டுமே தனியாக ஒரு ரெசிபி போடுறேன் நான், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் நமக்கு. இப்போ எல்லா டிஷ்ஷுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே நான் வந்து மூடி வச்சுட்டேன். நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் டின்னர் சாப்பிட்டோம். அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்றது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். வடை, அப்புறம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பாயசம், அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல், மாங்காய் பச்சடி, உருளைக்கிழங்கு மசால், அப்பளம், அதுக்கப்புறம் சுரக்காய் கூட்டு, அதுக்கடுத்து வந்து இது பரங்கிக்காய் புளிக்கறி, அப்புறம் வந்து அவியல், எல்லா வெஜிடபிள்ஸும் போட்ட அவியல், அப்புறம் முருங்கைக்காய் சாம்பார், அதுக்கடுத்து ரசம். இதெல்லாம் தான் நான் செஞ்ச டிஷ். அப்புறம் லாஸ்ட்டாக தயிர். இந்த மாதிரி தான் April 14th அப்போ எங்கள் வீட்டு சாப்பாடு இருக்கும். எனக்கு வந்து நிறைய வகையான சாப்பாடு வந்து சமைக்க ரொம்ப பிடிக்கும். அதை வந்து விரும்பி சாப்பிட்றவங்கள பார்க்க இன்னமுமே எனக்கு அது சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு வந்து ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்டு இருந்தாங்க. அவங்கள வந்து யூஸ்வலாக அவங்க இங்கே இருக்கும்போது வந்து நாங்கள் கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் நாங்களும் மூவ் பண்ணி போயிட்டோம், அவங்களும் மூவ் பண்ணி போயிட்டாங்க. ஒரு சில வருஷம் வந்து ஃப்ரெண்ட்ஸையுமே கூப்பிடுவோம், பட் இந்த தடவை ஒர்க்கிங் டேனால் யாரையுமே கூப்பிட முடியல. இந்த மாதிரியான ஃபுட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து நாங்கள் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸ்ப்ரிங் சீசன்னால் ஸ்ப்ரிங் பூலாம் அழகாக பூத்துருக்கு. ஸ்ப்ரிங் அப்போது ஒயிட் கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது வீடியோவில் வந்து ரொம்ப வெளிச்சத்தில் இருக்குது, மற்றபடி ரொம்ப நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் இப்போ வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து மூன் தெரியும். எங்களுக்கு இன்னும் சன் இப்போ தான் செட் ஆகிட்டு இருக்கு. சன்செட் வந்து 8:30 கிட்ட ஆகிடுச்சு.